சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பாஜக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளை மிக கடுமையாக சாடி பேசியுள்ளார். மேலும் தமிழகத்தில் பாஜக காலூன்றினால் மாநில கட்சிகளின் இருப்பு கேள்விக்குறியாகும் என்றும் இந்தி திணிப்பு மற்றும் தொகுதி மறுவரையறை மூலம் தமிழர்களை தங்கள் சொந்த மண்ணிலேயே அதிகாரமற்ற அகதிகளாக மாற்ற பாஜக சதி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தை காக்க உதயசூரியன் கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். நன்னிலத்தில் இந்த சட்டசபை தேர்தலில் விஜயும் அவரது கட்சியும் வெற்றி பெறப் போவதில்லை, இது விஜய்க்கே தெரியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். நன்னிலம் தொகுதியில் பிரச்சாரத்தில் அவர் பேசியபோது திமுக அணியை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜகவால் முடியாது, இதனால் அவர்கள் செய்த தந்திரமாக விஜயை தனித்து இறக்கிவிட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவர் மகன் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வரும் நிலையில் இருவரும் தங்களுக்குத்தான் கட்சி சொந்தம் என கூறி வருகின்றனர். உண்மையான பாமக நாங்கள்தான் என கூறி வந்த அன்புமணி வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளார். மலேசியாவின் சபா மாநிலத்தில் உள்ள சண்டகான் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் அங்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் கடல் நீர் மட்டம் குறைவாக இருந்ததாலும் பலத்த காற்று வீசியதாலும் தீயை அணைப்பதில் தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. அதோடு புதிதாக பல இடங்களுக்கும் தீ பரவிய நிலையில் பல ஆயிரம் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். மீட்பு படையினர் வெளியிட்ட தகவலின்படி கடற்கரையோரம் மரத்தூண்களில் கட்டப்பட்டிருந்த சுமார் 1000 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியதாகவும் 9,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோயம்புத்தூரில் உள்ள முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஓசூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். இதனையடுத்து கோல்டுவின்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வில் கோவையை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், தொழில்துறையினர், பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் கோவையை சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பிரதமரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து தமிழில் பேசிய அவர், எனது பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் இருப்பது பெரும் சந்தோஷம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெண்களுக்கு எதிரான துரோகம் நடைபெறுவதாக கோவையில் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியுமான எஸ்.பி. வேலுமணி சாய்பாபா காலனி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் மகளிர் மசோதாவிற்கு ஸ்டாலின் துரோகம் செய்ததாகவும் கோவையில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை 1000 விளக்கு தொகுதியின் திமுக வேட்பாளர் எழிலரசன் இன்று நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது 1000 விளக்கு தொகுதியில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த விரிவான தொகுப்பை ரஜினிகாந்திடம் அவர் வழங்கியுள்ளார். இதுகுறித்து எழிலரசன் தனது சமூக வலைதளத்திலும் பதிவிட்டுள்ளார். கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பவன்குமாரை சந்தித்து தொகுதியில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் குறித்து புகார் மனு ஒன்றை அளித்தார். செய்தியாளர்களை சந்தித்த அம்மன் அர்ஜுனன் தெரிவித்ததாவது, கோவை தெற்கு தொகுதி முழுவதும் கரூரில் இருந்து வந்த சுமார் 2000 ரவுடிகள் முகாமிட்டு பணப்பட்டுவாடா செய்து வருகின்றனர் எனவும் வாக்காளர்களை மிரட்டி பணம் கொடுத்து வருவதாக எங்களுக்கு தொடர்ந்து புகார்கள் வருகின்றன. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வீதம் விநியோகம் செய்யப்படுகிறது. இன்று முதல் பரிசு பொருட்களையும் வழங்க திட்டமிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பணப்பட்டுவாடா குறித்து புகார் அளித்தால் பறக்கும் படையினர் 2 மணி நேரம் தாமதமாகவே சம்பவ இடத்திற்கு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினர் இன்னும் திமுகவின் கைப்பாவையாகவே செயல்படுகிறார்கள். காவல்துறை தற்போது ஸ்டாலின், உதயநிதி அல்லது செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதை உணர்ந்து நேர்மையாக வேலை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க சென்ற அதிமுக தொண்டர்களை ரவுடிகள் கடிந்ததாக குறிப்பிட்ட அவர், எங்க கட்சிக்காரர்களை கடித்து வைத்துள்ளனர், அவர்கள் என்ன
மிருக சாதியா அவ்வளவு பசியா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இத்தொகுதியில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் துணை ராணுவ படையினரின் பாதுகாப்போடு தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக கூறியுள்ளார். மற்ற 233 தொகுதிகளில் இல்லாத வகையில் இங்கு மட்டும் ஏன் இவ்வளவு அத்துமீறல்கள் நடக்கின்றன என வினவிய அவர், திமுகவினர் செய்யும் முறைகேடுகளை பிடித்துக் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் திமுகவினரின் இந்த பணப்பட்டுவாடா புகார்களை எந்த ஊடகங்களும் வெளியிடுவதில்லை என்றும் தனது ஆதங்கத்தை கடுமையான சொற்களால் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரின் ஆதரவாளரிடமிருந்து ரூபாய் 50 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தவேகா வலியுறுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தனது மகன் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அணியினரை துரோக கும்பல் என விமர்சித்துள்ள அவர், அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். நடிகர் பார்த்திபன் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது தன்னை ஒரு குறிப்பிட்ட சாதி மொழி சார்ந்தவராக அடையாளப்படுத்திக் கொண்டு பேசினார். இதற்கு சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்களை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து, நான் அப்படி திட்டமிட்டு கூறவில்லை, அது வாய் தவறி வந்த வார்த்தைகள் என விளக்கம் அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் தான் ஜாதி மதமற்றவன் என்ற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க கோரி வேளச்சேரி வட்டாட்சியரிடம் பார்த்திபன் மனு அளித்துள்ளார். பின் அனுஷ்கா என்ற பெண் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த ஸ்கிரீன்ஷாட்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அவர் ஒரு இடத்திற்கு செல்ல ராபிடோ பைக் சேவையை பயன்படுத்தியுள்ளார். பயணம் முடிந்த பிறகு அந்த பைக் ஓட்டுநர் அந்த பெண்ணின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஆடையை பாராட்டியும் அழகாக இருப்பதாகவும் குறுஞ்செய்திகளை அனுப்பியுள்ளார். தொடர்ந்து அவரிடம் தனிப்பட்ட கேள்விகளை கேட்டு அடுத்த நாள் சந்திக்க முடியுமா என்றும் கேட்டுள்ளார். பயணம் முடிந்த பிறகு ஒரு அந்நிய நபர், அதுவும் சேவை வழங்கும் நிறுவனத்தை சேர்ந்தவர், தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டது அந்த பெண்ணுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியதை அடுத்து ராபிடோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுள்ளது. அந்த ஓட்டுநரின் செயல் தங்களது விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. இருப்பினும் பயணிகளின் மொபைல் எண்கள் ஓட்டுநர்களுக்கு எப்படி தெரிய வருகிறது என்ற பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை சார்ந்த கேள்விகள் வலுவாக எழுந்துள்ளன. இப்படியான சம்பவங்களை கேட்கும் போதே நமக்குள் ஒருவித பயத்தையும் கோபத்தையும் உண்டாக்குகின்றன. ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்தும் போது நம் பாதுகாப்பை உறுதி செய்ய சில முக்கியமான வழிமுறைகள் உள்ளதாக பெரும்பாலான நிறுவனங்கள் நம்பர் மாஸ்கிங் வசதியை கொண்டுள்ளன. ஓட்டுநரை தொடர்பு கொள்ளும் போது ஆப் மூலமாகவே போன் செய்யுங்கள் எனவும், இதன் மூலம் உங்கள் உண்மையான மொபைல் எண் அவருக்கு தெரியாது எனவும், நீங்கள் பயணம் செய்ய தொடங்கியதும் உங்கள் பயணத்தின் விவரங்களையும் நேரடி இருப்பிடத்தையும் உங்கள் குடும்பத்தினருக்கோ அல்லது உங்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கோ உடனடியாக பகிர வேண்டும் எனவும், செயலியில் உள்ள SOS அல்லது எமர்ஜென்சி பட்டன் எங்கே இருக்கிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும், ஏதேனும் அசம்பாவிதம் என தோன்றினால் தயங்காமல் அதை அழுத்த வேண்டும் என்றும், முடிந்தவரை உங்கள் வீட்டின் வாசலில் இறங்குவதை தவிர்த்து சற்று தள்ளி ஆட்கள் நடமாட்டமுள்ள பொதுவான இடத்தில் இறங்குவது பாதுகாப்பானது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. இந்த சூழலில் தான் தவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவும், சொத்து கணக்குகளை மறைத்து குறித்த வருமானம் வரித்துறை விசாரிக்க வேண்டும் எனவும் பெரம்பூர் வாக்காளரான விக்னேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தனது சொத்து மதிப்பு 155 கோடியே 13,63,000 ரூபாய் என குறிப்பிட்டிருந்த விஜய், திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்பு மனுவில் 220 கோடியே 15,62,000 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் விஜய் 2 தொகுதிகளில் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களில் ரூபாய் 100 கோடி அளவுக்கு சொத்தை குறைத்து காண்பித்துள்ளது முறைகேடானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் இந்த வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளனர். ராகுல் காந்தியின் கூட்டத்திற்கு அழைப்பு இல்லாததால் அசிங்கப்படுவதை தவிர்க்கவே வருமான வரித்துறை சோதனை என செல்வ பெருந்தகை நாடகம் ஆடுகிறார் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். செல்வ பெருந்தகையின் பொய் புகாரை நம்பி அடிப்படை தகவல்களை கூட சரிபார்க்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிப்பது உச்சக்கட்ட நகைச்சுவை என்றும் அவர் சாடியுள்ளார். டபுள் என்ஜின் மாநிலங்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லை என சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் சங்கீதா வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜராக அனுமதி வழங்கப்பட்டது. திருச்செங்கோடு தொகுதியில் தவேகா வேட்பாளர் அருண்ராஜுக்கு ஆதரவான அலை வீசுவதாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் அரசியல் புரசலாக பேசப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அருண்ராஜ் வெற்றி கோட்டை எட்டிவிடுவார் என்றே தொகுதியின் உள் விவகாரம் அறிந்தவர்கள் கணித்துள்ளனர்.
கோவை மாநகர் ராமநாதபுரம் காவல் நிலையம் முன்பு முற்றுகையில் ஈடுபட்ட திமுக அதிமுக கட்சியினரை போலீசார் தடியடி நடத்தி கலைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக தேர்தலுக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் கோவை மாநகர ராமநாதபுரம் 80 அடி சாலையில் நேற்று இரவு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக திமுகவினரை பிடித்து அதிமுகவினர் தாக்கியுள்ளனர். தமிழகத்தில் மோசமில்லாத கிராமமில்லை, நாசம் பண்ணாத நகரமில்லை, திமுக தோற்க வேண்டும், தமிழகம் ஜெயிக்க வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் பல்வேறு முக்கிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வு பெற வேண்டும் எனவும், விதிமுறைகளை மீறினால் 2 ஆண்டு சிறை என தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் பேசியபோது, விருதுநகரில் நடந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலையும் அவர்களின் குடும்பத்திற்கு அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், தமிழகத்தையும் மக்களையும் பாஜக கட்டுப்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசியுள்ளார். இன்று தங்கம் விலை சற்று குறைந்தது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 60 குறைந்து 1 கிராம் 14,300 ரூபாய்க்கும், இதன் மூலம் சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து 1 சவரன் தங்கம் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.